வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா JMS சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் ஐயா. அந்த கடந்த சீரீஸ் குணாதிசயமும் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன நிலவரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கடகம். கடகம்னாலே நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா, நாங்க ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கும்பாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த தலைமை பகுதிக்கு வந்து வர முடியல. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அடைய முடியல. அச்சீவ்மெண்ட் அப்படின் போது ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துருங்கிறாங்க. பொதுவாவே இந்த கடகராசி இந்த பிரச்சனை இருக்கா? உங்க பார்வையில இந்த கடகராசியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. கடகம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெயர் போனது. நம்ம நாட்டிலேயே ஆண்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு பெயர் போனவர்கள். அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறது, நாட்டை ஆள்றதுலேருந்து ஒரு இயக்கத்தை நடத்துறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த நண்டுன்ற சிம்பல் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை தான் குறிக்கும். அதே நேரத்தில் பாசத்தையும் குறிக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வலையில் ஒளிஞ்சு இருந்தாலும் கூட நேரம் பார்த்து சாதிக்கக்கூடிய திறமை கொண்டது. நமக்கான நேரம் இதுதான் அப்படின்னு பார்த்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டது. ஒரு விவேகம் சொல்லலாங்களா? விவேகம், புத்தி கூர்மை, நிர்வாகத்திறன், ஆளுமை திறன், அதுதான் அங்கே பெஸ்ட்டு. பட் என்னன்னா, ஜென்ரலாக நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த வீட்டு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து ஒரு வெளிப்பார்வையாக பார்க்கும்போது சந்திரன் வந்து வீக் பிளானட்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கவங்க யார் அப்படின்னா குரு, சனி, புதன், அவங்க தான் கடகம். அதில் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடத்தை குறிக்கிறது, ஒரு தேசத்தை குறிக்கிறது, ஒரு ஒரு பொருள்களை குறிக்கிறது, உற்பத்தி சார்ந்த பொருள்களை குறிக்கிறது, வீடு மனைகளை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இன்டென்ஷன் எல்லாமே வந்து ஒரு ஏரியா கவரேஜ் தான் இருக்கும். நம்ம இந்த இடத்த பிடிக்கணும், நம்ம இந்த சொத்து பத்து சேர்க்கணும், நம்ம இந்த கூட்டத்தை அடக்கி ஆளணும், நாம் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தான் அங்கே இருக்கும். அதிபதி சந்திரனை வச்சு தான் நம்ம வந்து ஜென்ரலாக எடை போடுறோம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க குருவும் சனியும் புதனும் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, குரு வந்து 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிக்கம் பெறுகிறார். அப்போ 6ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸு, 9ஆம் இடம் என்ன அப்படிங்கிறதுனா தலைமை பண்பு, வழி நடத்துறது, அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றது, இது எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் சனின்றவர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடம் சார்ந்த விஷயத்தை டெவலப் பண்ணுறது. இந்த பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் கடகத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய குறியீடுல பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டானது மனைன்னு அர்த்தம். அந்த பூசத்துக்கு இடம் அப்படின்னா என்னன்னா மனைன்னு இருக்கும் குறியீடுகள்ல. அதே மாதிரி பூசத்துக்கு என்ன அப்படின்னா ஆண் ஆடு, மிருகம் வந்து ஆண் ஆடு. இந்த புனர்பூசத்தில் வந்து 4ஆம் பாதம் மட்டும் என்ன நிற்குது, என்ன சொல்லுது அப்படின்னா அந்த 4ஆம் பாதம் வந்து கடகத்தில் வந்து உச்சமாகிற பாதம். அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அந்த குணாதிசயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் வந்து ஒரு கூட்டத்தையே கட்டியாளக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடும். அவங்க சொன்னால் சரி, நாங்கள் அவங்க சொல்படி கேட்போன்னு ஒரு கூட்டமே இருக்கும். அப்படிப்பட்ட பண்புகளை எங்கள் கடகம் வச்சிருக்கு. இந்த புதன் வந்து என்ன பண்ணணும்னா இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, கம்யூனிகேஷன், செய்தி ஒளிபரப்பு, வெளிநாடு தொடர்புகள், இதையெல்லாம் வச்சிருக்கு. கடகத்தில் ஆயில்யம் லக்ன புள்ளியா அமையுது அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் அப்படின்றாங்க. சந்திரன் ப்ளஸ் புதன், இயல்பிலே சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது, அது வேற. பட் வந்து என்னன்னா புதன் அப்படின்றது இன்டலெக்சுவல், மேதாவித்தனம், ப்ளஸ் வந்து நமக்கு 3ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு தொடர்பு. அதாவது காலபுருஷ 6ஆம் பாவம், நமக்கு 3ஆம் பாவம். அப்போ என்ன ஆகும்னா மீடியாவில் ஒர்க் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, நம்மளா வந்து நம்மளுடைய ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தி சர்வீஸ் பண்ணுறது, இது அத்தனைக்கும் அங்கே எக்ஸ்பர்ட் ஆகும். இப்போ இந்த புதன் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து எஜுகேஷன் லைன்லேயே எடுத்துக்கலாம், ஜோதிட லைன்லேயே எடுத்துக்கலாம், சாஃப்ட்வேர் லைன்லேயே எடுத்துக்கலாம், அதே போல் எழுத்து துறை, அதே மாதிரி இப்போ சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா வசனகர்த்தா, இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் புதன் ஆக்டிவ் ஆகும்போது இந்த சந்திரன் ப்ளஸ் புதன் வந்து கலைத்துறையில் ரொம்ப அழகாக பிரகாசிப்பாங்க. சூப்பருங்க. இப்போ நீங்கள் கடகராசி சொன்னீங்க, அதுலேயும் மனோகாரகனா சந்திரன் சொல்லிட்டீங்க. இப்போ மனோகாரகன் சந்திரன் சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்து ஒரு சொந்தமாக
இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த முடிவை மாத்திடுவாங்க, ம். ஒரே முடிவுல இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஆமா. சந்திரன் அப்படின்னாலே குழப்பமான எண்ணம், சஞ்சலப்பட்ட எண்ணம், ம். வேவரிங் மைண்டு, அன்ஸ்டேபிள், இதெல்லாமே சந்திரனுக்கு பொருந்தும். ஆனா கலை உணர்வுகள்ல அதுதானே சென்டிமெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஒரு எமோஷனான ஒரு கதை எழுதணும்னா அல்லது இப்போ ஒரு படத்துல நடிக்கணும்னாலும் அந்த எமோஷனல் வந்து நமக்கு இயற்கையா இருக்கும். அந்த சந்திரன் வந்து அவ்வளவு அற்புதமா வேலை செய்வார். ஆனா அதே நேரத்துல அன்ஸ்டேபிளா இருக்கும். வந்து சஞ்சலப்பட்ட குழப்ப மனதெல்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வாய் குளறி குளறி பேசுறதும் அல்லது ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறதும் தேவையில்லாம வார்த்தைகளை அதை இதையும் மாற்றி பேசி கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்ல முடியாம தவிக்கிறதும் இதெல்லாம் சந்திரனுடைய குணங்கள். ஆனா நிறைய அவதிப்படுவாங்க இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னா ஹெல்த் ரீதியாகவும் சரி மனோ ரீதியாகவும் சரி அந்த சஞ்சலம் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த அவதி வந்துடுது. அது என்ன மாதிரி அவதின்னா ஒரு சந்தேக புத்தின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா சந்திரன் அப்படின்னா அம்மா. இப்போ அந்த அம்மா அப்படின்ற ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசமாகவே பார்த்து பழகுறோம் அப்படின்னு வைங்க. அதில் வந்து திடீர்னு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாதுல்ல. அப்போ அந்த குழப்பங்கள் வந்து அதிகரிக்கும். இப்போ 3ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு, 7ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு, 11ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு. ஆனால் சந்தோஷம் ஒரு சேஃப்டி அப்படின்ற வகையில் மட்டும் மேலோட்டமாக எடுத்துக்கலாமோ ஒழிய உள்ளார்ந்த அனுபவம்னு பார்க்கும்போது அந்த சந்திரனே வந்து ஜனன ஜாதகத்தின்படி திசையா வரும்போது கெட்ட திசை நடக்கும்போது இந்த உறவுகள்னால பாதிக்கப்படுற சூழ்நிலையை அங்கே உருவாக்கிடுறார். சந்திரன் தான் எல்லாருக்குமே திசையில அவர் இன்வால்வ் ஆகிட்டே இருப்பார். இப்ப நீங்க வந்து சனி திசையில பிறந்திருக்கலாம், அடுத்து புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, எல்லாமே தனித்தனி திசை பேர் சொல்லலாம். ஆனா எல்லாத்துலயுமே சந்திரன் இன்வால்வ் ஆகிறார். அதுதான் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில சிறப்பு. இப்ப கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, சனி திசை ஆரம்பிக்கும், அடுத்து புதன் திசை ஆரம்பிக்கும், கேது திசை ஆரம்பிக்கும், சுக்கிர திசை ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இந்த கடக லக்னத்துல இருந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பிறக்கிறோம். அப்ப சனி புதன்ல வந்து 9ல இருக்கிற சந்திரன் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகிறாருன்னு அர்த்தம். அந்த 9ங்கிறது என்ன? வெளிநாடு, வெளியுறவு, அந்நிய நபர், இது படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, கலைகள், பூர்வீகம், தெய்வீகம் எல்லாமே 9ல இருக்கு. இப்ப அந்த சனியும் புதனும் முடிஞ்சு கேது திசை ஆரம்பிக்கும் போது மேசராசிக்கு மாறுறாரு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? 10க்கு வந்துடுறாரு சந்திரன். இதைத்தான் நகரும் சந்திரன்னு நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் சொல்றோம். சந்திரனே திசைக்கு தகுந்த மாதிரி நகர்றாருங்கும் போது அப்ப அந்த சந்திரன் அந்தந்த திசையில அவர் தான் ஒரு தன்னுடைய வெளி விளைவான பலனை தர்றாரு. இப்ப நீங்க வந்து இப்ப கேது திசை நடக்கும்போது சந்திரன் 10ல இருந்து திசை நடத்துறாருன்றத மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப 10ல இருக்கும்போது கௌரவம், சொந்த தொழில், என்னுடைய பதவி, ப்ரொமோஷன் அப்படின்ற வேலையை அவர் வச்சிருக்காரு சந்திரன். ஆனா அங்க திசை நடக்கிறது கேது. இந்த கனெக்ஷன் என்ன பண்ணும்? சந்திரனும் கேதுவும் கிரகண தோஷமா வேலை செய்யும். அப்ப ஒரு சந்திரன் தான், ஆனா திசைகள் மாறும்போது அந்த சந்திரன் எந்த திசைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுற ஒரு தன்மையை பெற்று விடுகிறார். அதனாலதான் நீங்க கேட்கிற கேள்வியில அந்த உண்மை இருக்கு. அந்த சஞ்சலப்படுறது ஏன் வந்து அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா இந்த திசைனால சஃபர் ஆகுறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, பொதுவா சொல்றது இந்த 7ஆம் இடம் சொல்லுவாங்க, அதாவது கலத்திரஸ்தானம். அதுல வந்து சனி வீடா இருக்கு, மேக்சிமம் கணவன் மனைவி வந்து பிரச்சனை வருங்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மைங்க? ஆமா, அதாவது ஜென்ரலா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல 7ஆம் இடம் சனி வீடு, 8ஆம் இடமும் சனி வீடு அப்படிங்கறதுனால சனியினுடைய கேரக்டரை டிஃபைன் பண்றாங்க லைஃப் பார்ட்னர். ஆனா அக்யூரஸியா பார்க்கும்போது நம்ம நட்சத்திரத்தை எடுக்கிறோம். அப்ப ஒண்ணு உத்திராடத்துல 7ஆம் புள்ளி விழுகும், திருவோணத்துல விழுகும், அவிட்டத்துல விழுகும். அதுலயும் டெப்தா போனோம்னா உபநட்சத்திரம் எடுக்கலாம். உபநட்சத்திரம் எடுக்கும்போது அதுல குருவா கூட விழுகலாம். குருவா இருந்தா நல்ல மனைவி, நல்ல அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாவ தொடர்புகளை வச்சுதான் நம்ம டிசைன் பண்ணணும் 7ஆம் பாவங்கிறது. இப்ப நாம் இந்த பதிவுல பொதுவா சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, லக்ன பொருத்தம், பஞ்சபூத பொருத்தம் அப்படிங்கும்போது இப்ப கடக லக்னக்காரர்களுக்கு நீர் ராசி 3ஆம் இடமான அந்த பூமி ராசி வந்து நன்மை, கன்னி.
5ஆம் இடமான விருச்சிக ராசி வந்து நீர் ராசி, மறுபடியும் நீருக்கு நீர் அண்ட் நிலம், இந்த ரெண்டுமே நன்மை. அது மாதிரி 7ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா பூமி ராசி தான் வருது. ஆனால் டிகிரி பிரகாரம் இந்த கடக புள்ளி ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னா அந்த 7ஆம் இடம் வந்து இவருக்கு 10 டிகிரியில் தான் விழுகும். அந்த வரக்கூடிய மகர லக்ன பொண்ணு வந்து சப்போஸ் 6 டிகிரிலையோ 3 டிகிரியிலோ இருந்ததுன்னா இவருக்கு 6ஆம் இடமா மாறி. அதனால அந்த டிகிரி பார்த்து பொருத்தம் பண்ணிக்கணும். நீங்க கேட்ட கேள்வி ஜென்ரலா வந்து பொது வாழ்க்கை, மனைவி, அது திருமண வாழ்க்கைங்கிறது பொதுவான பலனா எடுக்கும் பொழுது அங்க 3 குணம் வருது. இப்ப 7ஆம் புள்ளி வந்து சூரியனாக வந்தால் அதிகாரம் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர், சந்திரனாக வந்தால் சஞ்சலப்பட்ட மனதுடைய லைஃப் பார்ட்னர். சஞ்சலம்ங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா புலம்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேபிள் மைண்டு, ஸ்டேபிளாக அஃபெக்ஷன் இல்லாதவங்கன்னு எடுத்துக்கலாம். செவ்வாயினுடைய காரகத்துவத்தில், செவ்வாயினுடைய ஸ்டாரில் வந்து விழுகும்போது, 7ஆம் பாவம் விழுகும்போது கொஞ்சம் பிஹேவியர் வந்து ஆண்மைத்தன்மை உள்ளதாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது ஒரு ஒரு அவசரம், முன்கோபம், ஒரு துணிச்சல், இதெல்லாம் கொண்டிருக்கும். அப்போ வந்து இப்போ ஆணானால் மனைவி வந்து ஆண் தன்மை அப்படின்னும்போது கொஞ்சம் அது ரசிக்காது இல்லையா? இப்போ அதே பெண்ணானால் கணவனுக்கு ஆணுங்கும் போது கொஞ்சம் ரசிக்கும், அதட்டிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் 3மே அங்கே வீக் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆனால் பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பொருளாதாரத்துக்கு நன்மை. சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சோசியல் செட்டப் வந்து சோசியல் அட்ராக்ஷன் இருக்கும். செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு நன்மை. பட் என்னன்னா எமோஷனலி அட்டாச்மெண்ட்டுங்கிறது அவிட்டத்தில் 7ஆம் புள்ளி விழுந்தா ஓரளவுக்கு வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக சொல்றது என்னன்னா, இப்போ கருணை பார்த்துருவாங்க, இல்லை வந்து ஒருத்தவங்க உதவி செய்யணும்னு நினைச்சு இவங்க ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறது உண்மைங்களா? உதவி, அதாவது தாய்மை உள்ளம்ங்கிறது தான் வீக் பாயிண்ட், வேற ஒன்றும் இல்லை. கருணை, இரக்கம், தாய்மை உணர்வு அப்படிங்கிறது அது வீக் பாயிண்டாகவும் வேலை செய்யும். இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு 5ஆம் இடம் எதுங்க? விருச்சிகம். அந்த விருச்சிகமே காலபுருஷனுக்கு 8ஆ வருது. அப்போ வந்து இவங்க பார்க்குற பார்வையில் அங்கே இவங்களுக்கு திருப்தி கிடைக்காது. இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க, இவன் தன்னுடைய குழந்தையே கூட இவங்க வந்து நேசிக்கிறாங்க, அவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க. அதே மாதிரி விரும்புகிற பொண்ணாக இருந்தாலும் விரும்புகிற ஆணாக இருந்தாலும் அந்த 5ஆம் இடம் வேலை செய்யும். அது வந்து 8ஆ மாறும்போது இவங்களுக்கு உண்டான திருப்தியை அது கொடுக்காது. அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த 5ஆம் இட புள்ளி வந்து 4ஆம் இடமோ 8, 12 தொடர்பு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு காதலில் தோல்வியும் அடைவாங்க, பாசத்தினால தோல்வி அடைவாங்க, குழந்தைகள்னால கூட சிரமப்படுவாங்க. இப்போ குழந்தை வந்து ஸ்தானம் வந்து 8, 12 தொடர்பானால் நம்ம குழந்தைகளுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய நிலைமை உண்டாக்கிடுது. 5ஆம் இடம் வீக் ஆயிடுது. அதனால காலபுருஷ தத்துவத்தில் இவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் என்பது சூரியன் வீடாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டு, சர்வீஸு, ஜோதிடம், கலைகள் மற்றும் அனைத்து விதமான ஒரு பேச்சினால சம்பாதிக்கிறது, இந்த திறமைகள், இதனால இவருக்கு வந்து பாப்புலாரிட்டி நல்லா இருக்கும். அரசியல் ஈடுபாடும் நல்லா இருக்கும், அரசியல் சார்ந்தும் வளர்ச்சி இருக்கும். அப்போ 2, 6, 10 தான் கடகத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். 2ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம். இவங்களுக்கு 6ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது காலபுருஷத்துக்கு 1ஆம் இடம். அப்போ அதில் மட்டும் இவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வரம் பெற்றவர்கள். மற்ற விஷயத்தில் வந்து கிரகங்களின் நிலை அறிந்து சொல்லணும். கிரகங்களினுடைய நட்சத்திர தொடர்புகள் 8, 12 தொடர்பு இருந்தால் அதனால் வஞ்சிக்கப்படுறாங்க, அதனால் பாதிக்கப்படுறாங்க, அதை ஆசைப்பட்டு மோசம் ஆயிடுறாங்க, இவங்க ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. சூப்பருங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம், அப்போ குணாதிசயம் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக டெப்த்தாகவும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.